கொலைசெய்யப்பட்டி பன்றிமலை சாலை அமைதிச்சோலை அருகே இளம்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இளம்பெண்ணின் உடல் எரிந்து கொண்டிருந்ததைக் கண்டு கால்நடை மேய்ச்சலுக்கு சென்றவர் அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பாக தகவல் அளித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எரிந்து கிடந்த பெண் யார், கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் காவலர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜோதிகுமார் இணைப்பில் இருக்கிறார். ஜோதிகுமார், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திண்டுக்கல் கன்னிவாடி அருகே எரிந்த நிலையில் இளம்பெண்ணின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இளம்பெண்ணின் உடல் எரிந்து கொண்டிருந்ததைக் கண்டு கால்நடை மேய்ச்சலுக்கு சென்றவர் அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ஜோதிகுமார் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மணிமணி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா கன்னிவாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய தர்மத்துப்பன்றி பன்றிமலை அமைதிச்சோலை அருகே 60 அடி பள்ளத்தில் ஆதிமூலம் நீரோடை அருகே நேற்று இரவு 22 வயது முதல் 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் எரிந்த நிலையில் இருப்பதாக அங்கு கால்நடை மேய்ச்சலுக்கு சென்றவர்கள் கன்னிவாடி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். உடனடியாக கன்னிவாடி காவல்துறையினர் வனப்பகுதிக்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இறந்த பெண் யார் என்று தெரியாத நிலையில் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணைக்கு பின்பு இளமன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை முயற்சி செய்தாரா என்ற காரணம் குறித்து தெரிய வரும் என கூறுகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மேற்பார்வையில் கன்னிவாடி காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையில் தனிக்குழு அமைத்து விசாரணை செய்ய உள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார்.